ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி வந்து எண்டுக்கு வருது. எஸ், விஜய் டிவிலேருந்து மொத்தமாக விலகிறோம் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், என்ன ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியா மிஷன். ஸோ ரொம்ப ஃபேமஸான சூப்பர் சிங்கர் ஷோஸை ப்ரொடியூஸ் பண்ணேன். அதே போல் குக் வித் கோமாளி ஷோ, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜனத்ரே ஷோ, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோஸை ப்ரொடியூஸ் பண்ண மீடியா மிஷன்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு பர்மனெண்ட்டாக விஜய் டிவிலேருந்து விலகிறோம் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நேற்று வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், ரவுஃபா மேம், ஸோ அவங்க தான் வந்துட்டு ப்ரொடியூசர். ஸோ அவங்க வந்துட்டு நேற்று ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு சூப்பர் சிங்கர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு விலகலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். பட் அதை தொடர்ந்து எங்ககிட்ட வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜனத்ரேயும் குக் வித் கோமாளி 2 ஷோ வந்து கையில் இருந்துச்சு. பட் அதுலேருந்து இப்போ ஒரு விட் பண்ணுறோம் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங். ஏன்னா 25 இயர்ஸ் வந்து விஜய் டிவியில் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு சூப்பர் சிங்கர் வந்து இன்றைக்கி பேசப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான் கண்டிப்பாக காரணம். ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு சன் டிவியில் வரக்கூடிய ஒரு புதிய ஷோஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், ஒரு சமையல் நிகழ்ச்சியில் வந்துட்டு கூட பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து செஃப் வெங்கடேஷ் பட் சார் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் விஜயில் நம்ம வந்து பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் சனில் அவங்க வந்து நிறைய ஷோஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது. பட் இது வந்து விஜய் டிவிக்கு ஒரு பெரிய லாஸ் தான் என்ன கேட்டிங்க அப்படின்னா. ஏன்னா நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி உள்ள டீமு. ஸோ குக் வித் கோமாளி வந்து இன்றைக்குமே நமக்கு ஸ்பெஷல் சொல்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கான்செப்ட் கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து பெரிய விஷயம். ஸோ அது வந்து இதுக்கப்புறம் இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. பட் ரைட்ஸ் எல்லாம் வந்து இவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த சேட்டலைட் ரைட்ஸாக இருக்கட்டும், டைட்டில் ரைட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் விஜய் டிவி கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க வேறு ப்ரொடக்ஷன்ஸ் வச்சு. பட் இருந்தாலும் அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லணும். பேக் சைடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. ஸோ ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால தான் வந்து குவிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனிவே சன் டிவியில் அவங்களுடைய நியூ ஷோ வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ விஜயில் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து கேட்டிருந்தீங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ். ஸோ நானுமே ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சது இதான் ரீசன் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா நானுமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணுறேன். பட் எனிவே நம்மளுடைய அந்த ஹோஸ்டஸ் எல்லாம் வந்து இங்கே தான் இருப்பாங்க. ஸோ டேரக்டர் சார் வந்து பார்த்திவ் மணி அவருமே வந்து சேர்ந்து ரீசெண்டாக குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, குக் வித் கோமாளியோட டேரக்டர். ஸோ இதுக்கப்புறம் அவருடைய வென்ச்சர் இதுக்கப்புறம் சனில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், மீடியா மிஷன்ஸோட ஜாயின் பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் அவருமே இங்கே வரமாட்டார். தாம்சன் வேணா இங்கே இருப்பார் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அப்டேட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.